ஆகியா எனக்கு பிரியமான சகோதரர்களே, நல்லா கேளுங்க. வர்ஷிப் லீடர், ஒவ்வொரு வாட்டி நீங்க வர்ஷிப் நடத்துறப்ப இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். இந்த வசனத்தை படிச்சுட்ட பிறகுதான் நீங்க வர்ஷிப்புக்கே போகணும். புரியுதுங்களா? வேற எந்த வசனத்தை நீங்க படிக்க கூடாது. இந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் நீங்க படிச்சு ஜனங்கள் எல்லாரையும் நீங்க சொல்லிட்டு பிற்பாடு நீங்க வர்ஷிப்புக்கு போகணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி. ஆகிய எனக்கு பிரியமான சகோதரரே, பரவாயில்ல, படிக்க வேணாம். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விரதமா இருக்காது என்று. அப்ப சொல்ற, நீ படுகிற பிரயாசம் அது விரதமா இருக்காதுன்ற. ரொம்ப அழகா ஆகிய எனக்கு பிரியமான சகோதரரே, ரொம்ப அழகா சொல்றாங்கல்ல, சகோதரரே நீ படுகிற பிரயாசம் அது விரதமா இருக்காது அப்படின்ற. அப்படின்னா அது வீண் போகாது அப்படின்ற. இன்னைக்கு நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசம் எனக்கு கர்த்தர் சொல்றாரு அது விருதாவா இருக்கு. அசையாதவர்களாயும் சொல்ற, நீ உறுதிப்பட்டவனா இருக்கிற, ரெண்டாவது அசையாதவனாவும் நீ இருக்கிற. அதை சொல்லிட்டு பிறகுதான் ஒரு வார்த்தை அந்த இடத்துல வைக்கிறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுது பெறுவர்களாய் இருப்பீர்களாக. அப்ப அவருடைய கிரியைகளை நீ எப்பொழுதும் பெறுகிறவனா நீ இருக்கணும். அப்பதான் ஆண்டு சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் விருதாவா இருக்காதுன்ற. அல்லேலூயா. அவருடைய கிரியை சொல்லும் பொழுது அதனுடைய கிரிகைக்கு அர்த்தம் என்னது? அவருடைய செயல். அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பெருகக்கூடியதா இருக்கணும். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய செயல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் செயல். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்துல என்ன இருக்கணும்? கிரிகை இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருடைய கிரிகை, அவருடைய செயல், நடைமுறை வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம தேவனுக்காக செய்கிற காரியம். இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணிருப்போம். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிருக்கீங்க? ஆண்டவர் என்னென்ன காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்? நான் மறந்துட்டேன். ஒரு A4 தாள் எல்லாம் கண்டேஸ் எடுத்துட்டு வந்து இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணும் 3 காரியத்தை நீங்க எழுதுன்னு சொல்லணும்னு நினைச்சேன். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கடைசிக்குள்ள கொடுத்துட முடியுமா? அந்த A4 தாள் சண்டே ஸ்கூல் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி அத்தனை பேருக்கு ஒரு தாளை கொடுக்கணும். அப்புறம் பிற்பாடு கடைசி. அப்ப பாருங்க, இந்த கிரிகை ரொம்ப முக்கியம், செயல் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியம். நம்ம பேசுற வார்த்தையில எப்படி இருக்கணும்? அந்த செயல் இருக்கணும், கிரியை இருக்கணும். எல்லாம் கர்த்தர் பார்க்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அப்பாதான் சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் எதுவுமே விருதாவாவதுன்ற. நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். இது யார் பேசுற? அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு பேசுற, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுற. இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு அவருடைய கிரியை சொல்ற, அவருடைய செயல்ல நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இன்னும் பெருக்கப்பட சொல்ற. உன்னுடைய என்னது பேச்சில, உன்னுடைய வார்த்தையில எப்பயுமே என்ன இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட வார்த்தை எல்லாரையும் எப்படி இருக்கணும்? உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுகிறதான வார்த்தை அநேகரை என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தக்கூடியதா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. இதுதான் இன்னைக்கு என்னது? நம்முடைய செயல். இன்னைக்கு ஒருத்தருக்கு பாருங்க, அவருடைய கிரியை என்ன செஞ்சிருவாங்க? வெளிப்படுத்துவாங்க. பாத்தீங்களா? அவங்களுடைய செயலை வெளிப்படுத்துவாங்க. நேற்று ஒரு பிரதர் வந்தார், வந்து என்கிட்ட உட்காந்து பேசினார். நீங்க எப்படி பாஸ்டர் அப்படி பேச முடியும் கேட்டார். ஒரு கணவன் அப்படியே கொஞ்சம் தகிச்சு போனேன். நான் உண்மைதான்
இடத்துல அந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் பேசியிருக்க கூடாதுதான், பேசிட்டேன். ஒரு தடவை பேசல பசங்க, நீங்க 8 வாட்டி பேசுறீங்க, நான் எப்படி இருக்கும்? விளையாட்டா பேசின வார்த்தை கூட சீரியஸா வந்து பேசினாங்க. ஏன் தெரியுங்களா? பேசுறது ரொம்ப கவனமா பேசணும். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தை, நம்ம வார்த்தை என்ன செய்யணும்? மற்றவங்களை ஆறுதல் படுத்துறதா இருக்கணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்துற வார்த்தையா இருக்கணும், மற்றவங்களை தேடுற வார்த்தையா இருக்கணும். அப்ப இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடோடு தான் நம்முடைய ஆவிக்குரிய போதகர் நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் ஜொனதனையருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னோட வாழ்க்கை கிரியைகளை நீ பெருக பண்ணுன்ற, வார்த்தையில பெருக பண்ணு. இன்னைக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு வார்த்தை என்னது? இன்னைக்கு அந்த நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தையா இருக்கணும். பவுல் சொல்றாரு, கெட்ட வார்த்தை எதுவும் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. மற்றவங்களை தூசிக்கிற விதமான வார்த்தை. இன்னைக்கு ஒரு சிலர் பேசுவாங்க, மற்றவங்களை வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கும். சிலர் பேசும் பொழுதே அவங்க எப்படி பேசுவாங்க? ரொம்ப ஹார்ட்டா பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆஷா பேச மாட்டாங்க. வர்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை ஆண்டு சொல்ல கிரிகையில நீ மாறுன்றாரு, மாற்றத்தை ஏற்படுத்து. ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விருப்பப்படுறார். உன் எண்ணங்களை அவர் மாற்ற விருப்பப்படுறார். நீ தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களில உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியான காரியத்துல கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னோட வாழ்க்கையில செய்ய விருப்பப்படுறார். அல்லேலூயா. ஒரு படி மேல கர்த்தரோட கொண்டு போன வருஷம் கால ஆராதனை கர்த்தர் அற்புதமா நம்முடைய தாமணி ஒழித்த கர்த்தர் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த சபையை நீங்க கூட்டி இருக்கீங்க? பாத்ரூம் கழுவி இருக்கீங்க, படியை கொட்டி இருக்கீங்க, உங்க வீட்டுல எல்லாம் கூட்டுறீங்க தானே? இந்த சபையை வந்து ஊழியத்தை செஞ்சிருக்கீங்களா? பாச நான் வந்து செய்யறேன். ஒவ்வொரு வாரமும் யார் தெரியுங்களா இந்த வேலையை செய்யறா? சிசிலியா தான் செய்யறாங்க, லாவணியா செய்யறாங்க. பாப்ப லாவணியா படியை கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் செய்வாங்கன்னு தெரியல. ஒரு என்ன இருக்கணும் தெரியுங்களா? தேவனுக்காக ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவரே ஏதாவது நீங்க நான் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பார்க்கிறாரு. நம்ம செயல் அதை வெளிப்படுத்தணும். கிரிகையில் அந்த விசுவாசம் என்னது? ஒன்னத்துக்கு புண்ணியம் இல்ல. என்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா கிரிகையில் இல்ல. நான் ஆட்டுக்காக செய்யணும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா செயல்ல இல்ல. இந்த வருஷத்துல என்ன ஊழியத்தை நீ செஞ்ச? போன வருஷத்துல தேவனுக்காக வரோம், ஆராதனையில வந்து உட்காடுறோம், யாராவது ஏதாவது நம்மளை பத்தி பேசிட்டா அடுத்தது என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். இப்படிதான் சபை ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா, இன்னைக்கு கிரிகைகளை பெருகணும்னு சொன்னா எல்லாத்திலையும் நீ பெருகணும்னா இருக்கணும். உன்னுடைய பேச்சுல, உன்னுடைய மெச்சூர்ட்ல எல்லாத்திலையும் நீ பெருகணும்னா இருக்கணும். எதையுமே என்ன செய்யணும்? லைட்டா எடுக்கணும், பெருசா எடுத்து ஹெவியா எடுக்க கூடாது. கர்த்தருக்காக நான் செய்யறேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் விரதமா இருக்காது. நீ படுகிற எல்லா பிரயாசத்திலையும் நான் உன்னோடு கூட பண்றேன் ஆண்டவர். ஓ ஹalleluya. எவ்வளவு சூப்பர் பாருங்க. நீ என்ன பிரயாசப்பட்டாலும் சரி அது வீண் போகாதுன்ற. அல்லேலூயா. சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு மாறுதலை கர்த்தர். நீங்க இங்க பாருங்க, ஏன் அங்க பாக்குறீங்க? என்ன பாருங்க, ஒரு ஆள் இப்படி பேசினா எல்லாம் கடி திரும்பி இருக்கு. ஃபோக்கஸ். இந்த
2025 ஆண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை கத்து ஆண்டு சொன்னாங்க. 2025 முதல்ல ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? வார்த்தை என்னது? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. அல்லேலூயா. அது உண்மை. கர்த்தர் அது உனக்கு செய்வார். ஆண்டவர் சொன்னா செய்வார். எனக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுடைய அந்த டிஐடி ரவான் ஊழித்த கர்த்தர் ஜேபி ஊழித்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு மகிமையா கர்த்தர் கொண்டு போவே. வாசிங்களா? தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு தெரியுமா கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவையா? அது சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவையா? நீ ஆசீர்வாதமா இருப்பன்ற. அல்லேலூயா. சகோதரர் ஆனந்தனுடைய பேரை தேவன் என்ன செய்ய போறாரு? பெருமைப்படுத்த போறாரு. ஏன் தெரியுமா? அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்க போறாரு. இந்த நாதனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பேரை கர்த்தர் இந்த வருஷத்துல பெருமைப்படுத்த போறாரு. எதுக்கு? நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் நடத்த போறாரு. ஐயா, இந்த ஆசீர்வாதத்தை ரொம்ப ஈஸியா கிடைக்காது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஆனா ஆபிரகாமுக்கு சொன்ன கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு 25 வருஷம் முடிச்சிச்சு. 25 years. அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு உகந்த விதத்துல நம்ம வாழ்க்கை இருக்கணும், ஜீவியம் இருக்கணும், நம்முடைய நடத்துதல் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னு சொன்னா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை தேவனுக்கு பிரியமான ஒரு வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எத்தனை தடவை எத்தனை பேரோட வார்த்தையை நான் வேதனைப்படுத்திருக்கேன், நான் காயப்படுத்திருக்கேன். அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய தெரியுங்களா? அவருடைய கிரியையில என் வாழ்க்கையை அது பெருக பண்ண முடியாத தடை செய்யுது. என்ன வார்த்தை? ஒருத்தங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமா, இவங்க நம்ம கிட்ட அன்பா பேசுறாங்களா இல்ல வேண்டாம் வெறுப்புக்கு அவங்க பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தை வச்சே பார்த்தோம்னா ஒரு சிலர் மூஞ்சை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலர் பார்ப்போம்னா ஏன்னா இந்த மூஞ்சை எப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் ஒரு சில வேலை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கன்னா, ஒரு வேலை மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க வச்சுக்கொள்ளுங்களேன், ஹஸ்பண்ட் மாதிரி வந்து கேட்பாங்க, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? கண்டிப்பா கேட்பாங்க. எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மனைவி இன்னைக்கு முகத்துல சிரிப்பே காணமே, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற? முகத்துல என்ன இல்ல, ஒரு சிரிப்பு இல்லையே. ஏன்னா நம்மளே அதை தெரியுது, நமக்கு பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, முகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, ஏன் இப்படி இருக்கிற? சில வேலையில ஒரு சிலர் நம்ம இங்க பேசிட்டு இருப்போம், அவங்க வேலைக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? என்னமா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேசுறது பிடிக்காத மாதிரி நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பேசுவோம், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம பேசுறது கேட்கவே மாட்டாங்க, வேற என்னமோ ஒரு நினைப்புல இருப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்து ஆண்டோடைய கிரிகளை நம்ம பெருக விடாது. மாற்றத்தை கர்த்தர் ஆண்டு எதிர்பார்க்கிறார். உன் வார்த்தையில நீ மாறுன்றாரு கர்த்தர். ஒரு 12 காரியத்தை எழுதி வச்சு வார்த்தையை குறித்து பேசணும், நிறைய பேசணும். எவ்வளவு வசனங்கள் இருக்கு வார்த்தையை குறித்து. அல்லேலூயா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதே வார்த்தையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம், இதே வார்த்தையில ஆண்டவரை என்ன செய்யறோம், துதிக்கிறோம்.
இதே வார்த்தையில என்ன வாயில என்ன செய்யறோம்? அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் செய்யறோம். இதே வாயில தான் எல்லாம் செய்யறோம். எல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம், சோத்திரம் பண்றோம், நீ நல்லவர்ன்றோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ரபா ஷபா பாபா ரபா கபாரியாந்து ஹalleluyaன்னு சொல்லி எல்லாம் பேசுவோம். இதே வார்த்தையில நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்களை தூசிப்போம். இதே வாயில மற்றவங்க என்ன செய்வோம்? பேசுவோம். இதே வாயில நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே ஒரு நாவிலிருந்து புறப்படக்கூடாது. வசனத்துல நம்ம ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணும். எல்லாம் ஆண்டு பார்க்கிறேன். ஏன் இந்த காரியத்தை நம்மளோட பேசுறேன்னா, நீ படுகிற பிரயாசம் அது விருதாவா போகக்கூடாது, வீண் போகக்கூடாது. இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் வாழ்க்கையில் நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஒரு படி மேல கர்த்தரோட கொண்டு போனோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் கர்த்தரோட மேன்மைப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை கர்த்தர் நீங்களோட பேசிட்டு இருக்கு. எது ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில உயர்வை கொண்டு வராதபடி தடை செய்து அதை எடுத்து போடுங்கப்பா. சில பேர் நம்ம அதிகமா கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம். சொன்னாரு, நான் கோபப்படாம இருக்குன்னு நினைக்கிறேன் பாச, ஆனாலும் முடியல. பொறுமையா கோபம் என்ன திரும்ப செய்ய நம்ம வாழ்க்கை அழிச்சிடும். கோபம் என்ன திரும்ப செய்ய நமக்கு வருகிறது என்னது? ஆண்டு சொன்னால நீ படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கான்னு சொன்னால எல்லாம் விருதாவா போயிடும். பிரயாசப்படுவோம், எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க. ஆண்டவர் இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு பேசுறார். ஏய், நீ இதுல சரியா இருப்பா, உன் வாழ்க்கையை நீ அழகா வச்சுக்கோ. நீ பேசுறது தெரியுமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது மற்றவங்களை பக்தி விருத்திக்கு உண்டு பண்ணுகிற வார்த்தையா இருக்கணும். மற்றவங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தையா இருக்க கூடாது. சண்டை வந்துருச்சுன்னா பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் ஒரு தங்கச்சா, நீ எல்லாம் ஒரு அக்காவா, என் கண்ணு மணிக்க நிக்காத. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மண்ணெல்லாம் வாரி போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு சில செத்தாலும் நீ வீட்டுக்கு வராத. வார்த்தை, இந்த வாயிலிருந்து வர வார்த்தை. ஒரு சில ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு நன்மை செய்ய மாட்டேன், நான் சமைக்க வர மாட்டேன். வார்த்தை. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் நீ நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்க வந்து ஆறுதல் உட்கார்ந்துட்டா இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா இருந்தவங்க நினைக்கிறேன்? நெவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேலை இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம செய்கிற வேலை நேரம் இல்ல, கேட்டா பிசி. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு தர. வேலையை நான் குறை சொல்ல மாட்டேன், வேலை அவசியம். என்ன உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு காரியம் பேசுறேன்னா, வேலைக்கு எந்த அளவுக்கு நீ அக்கறை கொடுக்கறியா அந்த காரியத்தை தேவனுக்கு கொடுக்க மாட்டேன். அதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு தெரியும், 3 நாள் நான் ஸ்பெஷல் பிரேயர் வச்சிருந்தேன் சபையில. வியாழன், வெள்ளி, சனி. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஸ்பெஷல் பிரேயர் இருந்தது சபையில? எத்தனை பேரு நம்முடைய சேர்ச்சனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்க கேக்குறீங்க? நம்ம போடுறதெல்லாம் ஐயா, இந்த வருஷத்துக்கான காரியத்துக்காக நம்ம முன் ஆயத்தமா இருந்து ஜெபிக்கிற ஜபையாது இந்த 3 நாள். தேவனுடைய திறப்புல இருந்து இந்த வருஷத்தை முழுதுமா கர்த்தர் என்னை காத்து நடத்தணும்னு சொல்லி இந்த 3 நாள் இந்த பிரேயர்ஸை நம்ம சபையில வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை தான். முதல் நாள் கொஞ்சம் பேர் வந்தாங்க, 2வது நாள் அது கொஞ்சம் பேர், 3வது அதை விட கொஞ்சம் பேர் வராங்க இந்த பிரேயர். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம் கர்த்தர் பார்க்கிறாரு. கிரிக உன்னுடைய செயல்ல நீ என்ன செய்யணும், அதை காட்டணும். ஆண்டவர் இந்த வருஷத்துல நடத்தணும்னு சொல்லி நீ செயல்படும் பொழுதுதான் என் கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னோட வாழ்க்கையில செய்வார். ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னோட வாழ்க்கையில செய்ய போற காரியம் யாராவது பார்த்துட்டீங்களா? யாரோட கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனா ஆண்டவர்
சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, இந்த வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில கிரியில நீ பெறுகிறவர்களா இருப்பீர்கள் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீ படுகிற பிரயாசங்களை எல்லாவற்றையும் ஆண்டு என்ன செய்யறாரு? விருதாவா போகாதுன்றாரு. நீ படுகிற பிரயாசம் எதுவுமே வாழ்க்கையில வீண் போகாதுன்றாரு. அப்ப ஆண்டு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. அவர் நீ உறுதிப்பட்டவர்களா இருங்க, அசையாதவர்களா இருங்கன்னு சொல்றாரு. நீ உறுதியாரு, அசையாதவரா இரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு ஆண்டவர் கிரியில். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சு கொள்ளணும்னு சொன்னா, தேவனுடைய வசனத்துல, தேவனுடைய ஆலயத்துல நீ எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உகந்தவன் தான் நீ நிக்கணும். அங்கதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அங்கதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அங்கதான் பெரிய அதிசயத்தை கர்த்தரோட வாழ்க்கை உண்டு பண்ண அவர் மகிமையுள்ள தேவனா இந்த ராத்திரி கால வேளை அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. உன் வார்த்தையை தேவனுக்கு உகந்து வச்சுக்கோ. நீ பேசுற வார்த்தை மற்றவங்களை வேதனைப்படுத்த கூடாது, அது பாவம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 2 மீனிங்ல பேசுவாங்க. நம்ம மக்கள் தான் 3 மீனிங்ல கூட பேசுவாங்க. அல்லேலூயா. கோபம் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இது எல்லாம் அதான் சொல்றாங்க, கர்த்தருடைய கிரியை எப்பொழுது பெறுகிறவர்களாய் இருப்பீர்களையா? அல்லேலூயா. அவருடைய தயவுல பெறுகிறவர்களா இருக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் இதான் சரிப்படுத்த சொல்றாரு. உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்து. இன்னும் உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த விதத்துல கட்டுன்ற ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டருக்கு விருப்பம் இல்லாத என்னோடக்குள்ள இருக்குதான்னு விட்டு நல்ல செடிய வளருங்க. அந்த கிளை சரியில்லையா, அதை வெட்டி வீசுங்க. ஒரு கிளை போதும். என்னது அந்த மரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னது தடையாயிரும். அதான் சொல்றாரு ஆண்டு, பிடிங்க வீசு. ஒரு வேறு என்ன செய்யக்கூடாது, அந்த மரத்துல ஏறக்கூடாது. அதெல்லாம் பிடிங்க வீசுங்க. இயேசுவின் நாமம். ஆண்டவரே, நீர் என்ன பார்க்கிறீர், என் நிலைமை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒரு பெரிய காரியத்தை என்னோட வாழ்க்கை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பிப்பரையில நீங்க ஆண்டுக்காக ஊழியத்துல ஈடுபடுங்க. ஏதாவது ஆண்டுக்காக செய்யணும். தேவனுக்காக செய்யற காரியத்தை நீ பிரயாசப்பட்டீன்னு சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதான் பஸ் சொல்லிட்டு எத்தனை பேர் தெரியும் இப்ப நம்ம செத்தேண்டா ஊழியத்தை நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லி தெரியுமா? தெரியாது அவங்களுக்குலாம். யாராவது ஒரு ஆளாவது போன் அடிச்சு பாஸ்டர் எப்படி அந்த காரியம் போயிட்டு யாராவது ஒரு மனுஷனாவது போன் அடிச்சு கேட்டிருக்கீங்களா பாருங்க. எஸ் சார், என் குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, நான் எங்க அதெல்லாம் கேட்கிறேன். இது பாஸ்டரோட வேலையா? பாஸ்டருக்கு ஒண்டிதான் ஊழியத்தை கொடுத்து பாரு இருக்கணுமா? ஐயா, நீ எது கொடுத்து உதவி செய்ய வேணாயா? ஒரு உற்சாகமான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. பாஸ்டர் எப்படி சாவி எடுத்துட்டீங்களா? ஜெயிச்சோட காரியம் எப்படி போய்கிட்டு இருக்குது? நெகையுமே ஒத்த மனுஷன் அது பாடுபட்டு இருந்தாலும் அந்த இடிஞ்சு போன அழகத்தை கட்டிருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நெகைமையோட கூட என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்கள் எல்லாம் கரை கொடுத்தாங்க. அதனாலதான் 58 நாள்ல அந்த அழகத்தை கட்டி பிடிக்க முடிஞ்சு. கை வேலைக்கு என்ன அவங்க வேலை கொடுத்தாங்க. மற்ற காரியங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? வந்து இணைஞ்சாங்க. இந்த ராஜ்யத்தை கட்டுப்படியான காரியம். இந்த டிஐடி ஊழியம் கர்த்தர் நம்முடைய ஊழியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம். அல்லேலூயா. வெளியில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஸ்பான்சர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் சபைக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க. நம்ம என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம என்ன ஆண்டு பிச்சைக்காரனா? ஐயா, நம்மளுடைய ஊழியம், நம்முடைய ராஜ்யம் நம்ம தான் கட்டணும். அல்லேலூயா. தேவனுக்காக செய்கிற படுகிற பிரயாசம் கிரியை, நீ செய்கிற கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவர். நீ ஆண்டருக்காக ஆலயத்துக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. அப்பா, எப்படியாவது இந்த சத்திய ஊழியத்தை நாங்க கட்டணும். 2வது மாதத்துல முதல் ஆராதனையில நாங்க போய் அங்க நிக்கணும். அறிக்கிற வார்த்தை அறிக்கை செய்ய கர்த்தர் நிச்சயமா செய்வார். என்னோட விசுவாசம் என்ன தெரியுமா? சாவியே ஆண்டு எடுக்க வச்சுட்டாருங்க. அதை
டெபாசிட் எவ்வளவு? 5,000 எவ்வளவு? 400. அதையே கட்டுறதுக்கு நமக்கு பேரனை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 5,400 வெள்ளி அந்த பணத்தை கட்டி சாவி எடுக்க கத்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் மத்ததெல்லாம் கத்தர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அந்த சபையில என்னது ஏதாவது ஒரு விதத்திலாவது என்னோட பணம் இருக்கணும். நான் நினைச்சிருக்கிறேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ செஞ்சு பாரு. நீ செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். சில வேளை நம்ம நினைப்போம், எனக்கே பத்த மாட்டேது பாஸ்டர், நான் எங்க போயிட்டு நான் போயிட்டு ஊழியத்துக்கு செய்யுது. கிறிஸ்துமஸ் வந்துச்சு தானே, எல்லாம் செஞ்சோம். கிறிஸ்துமஸ்க்காக எல்லா காரியம் செஞ்சோம். என் தேவனுக்காக நீ என்ன செஞ்ச? இந்த கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் எடுத்தோம், எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சோம். ஆனா தேவனுக்காக, ஊழியத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அல்லேலூயா. பாஸ்டர் விடவே மாட்டாங்க. அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க, அதுக்கு சாட்சி யாரு? அதுக்கு சாட்சி நான் ஒருத்தர் போதுங்க. உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. அதனால கர்த்தர் கைவிடாம இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். அற்புதமா நடத்துற, ஆச்சரியமா நடத்துறார். ஏன் தெரியுமா? என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து செய்யறத பார்த்து என் மண்டவலியில நான் ரொம்ப போட்டு இது பண்ணிக்கல. அது அந்த நேரத்துல கர்த்தர் அழகா நடத்துறார். வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்கு ப்ரே பண்ண போனது. 2 பேர்த்துக்கு ப்ரே பண்ண போயிருந்தோம். நானு நாங்க 4 பேர் போயிருந்தோம், 3 பேர் போயிருந்தோம். அங்க ஒரு இடத்து ஒரு பிரதருக்கு ப்ரே பண்றதுக்கு. அன்னைக்கு வந்து மீட்டிங், சேர்ச்சில் மீட்டிங் இருக்கு. நான் சொன்ன சரி ஜாய்ஸ்கிட்ட சொல்லி நீ அம்மாவை ஏத்திக்கிட்டு சேர்ச்சுக்கு போயிருமா அப்படின்ட்டு. அவங்களும் என்ன செஞ்சாங்க, சரிப்பா நான் ஏத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க போயிட்டோம், ப்ரே பண்ணிட்டு அவருக்கா ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப சிஸ்டர் போன் அடிச்சாங்க, இந்த மாதிரி ஜாய்ஸி வந்து காடி மண்ணுக்கு போய் இடிச்சு பம்பரு கட்டிருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சைடு பம்பரு வெளியாச்சு. நான் மனசுல நினைச்ச பம்பரு தானே பாதுகாட்டும், அதை ஏசணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்லன்னா என் பிள்ளை தானே கொண்டு போய் அடிச்சிச்சு. அந்த உரிமையை பிள்ளைங்க, ஏன்னா அந்த உரிமையை நான் கொடுக்கறேன் என் பிள்ளைக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க எதுக்கு என் காடி, ஐயோ என் உயிர், என் உன் பிள்ளைய காட்டி காடி உனக்கு நான் உயிரா? நான் வெளியே காட்டிக்கல, சொல்லிக்கல, காடி தானே. ஒரு பக்கம் என்னோட மாமிச சொல்லையும் இடிச்சுட்டு பார்த்து போயிருக்கலாமே, ஏன் இடிச்ச? ஒரு கோபம் ஒரு பக்கம் வருது, வெளியே வந்து வெளியே அப்படியே தூக்கி காட்டுது. பிசாசு அப்படியே கொண்டு போ பேசு, அப்படிதான் வரும். இன்னைக்கு கற்றுடைய ஆவியானதான் சொல்றது அந்த வார்த்தை. ரொம்ப கவனம், ரொம்ப கவனமா இருக்கும். அப்புறம் என்ன செஞ்ச, காடி கொண்டு போனேன். இன்னைக்கு எடுத்து போனோம், நேற்று வெள்ளிக்கிழமை தான் எடுத்து போனோம் காரு. அந்த வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை நான் கொண்டு போய் காடியை போட்டு செஞ்சு எடுக்காம முன்னூறு செஞ்சு எடுக்காம திரும்ப செஞ்சேன். உடனே ஒண்ணுதான் நினைச்சாப்பா, வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமை கொண்டு போய் நான் காடி செஞ்சேன். நான் உடனே ஒரு மனுஷன் 300 வெள்ளி போச்ச கொண்டு போயிட்டு செத்தியை நான் சபைக்கு போட்டது ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாமே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஒரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையில சில தாக்குதல பிசாசு கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியுது எல்லாம் அவனோட வேலை தான். அப்புறம் நேற்று தினத்துல கொண்டு போய் காடியை போட்டு என்னத்துல தண்ணி சாப்பிடுது. தண்ணி ஊத்துற தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல. வாட்டர் பம்ப் போச்சு, ரெடிட்டர் போச்சு, எல்லாம் செஞ்சு எவ்வளவு கேட்கிறேன், 1170. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா,
நானும் தேவையான ஒரு மனுஷன் தான், ஆனாலும் என் தேவைகளை என் தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? அந்த நேரத்துல கத்துறதன் காரணம் அழகா கத்த செஞ்சு செய்யறாரு. வாழ்க்கை நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வழியில கத்தர் என்னை நடத்தி என்னை போச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அந்த பணத்தையும் கட்டி அந்த காரை எடுக்கவும் கத்தர் எனக்கு கிருபை செஞ்சார். நீ தேவனுக்காக நீ உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து நீ வாழ்ந்து பாரு, கத்தர் இப்படிதான் உன்னை நடத்துவார். என்ன நடத்துற தேவன் உன்னை நடத்துவார். என் தேவையை சந்திக்கிற தேவன் உன் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் தேவனுக்கு கொடுக்கிற அந்த தசம பாகத்துல நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். எனக்கு வருகிற வருமானத்துல 300 வெள்ளி சபை என்ன செய்யும்? எடுத்துட்டு தான் எனக்கு சம்பளமே கொடுக்கும். அது தேவனுடைய பணம், அதை நான் திருடக்கூடாது. நீ வருகிற வருமானத்துல தேவனுக்கு கொடுக்காம நீ செலவு பண்ணிப்பாரு, ஒரு பைசா கூட கையில தங்காது. அதை என் வாழ்க்கையில அனுபவிச்சுதான் கூட நான் பேசுறேன். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுங்களா, 35 வருஷம் ஒரு சிஸ்டர் தசம பாகமே போட மாட்டாங்க. என்கிட்ட வந்தாங்க, இதே கண்டபுரம் கங்காப்பூல நான் கூட்டிட்டு போறேன். பாஸ்டர், இது வரைக்கும் நான் டைட்ஸே போட்டது இல்லை, இதான் முத நான் டைட்ஸ் போடுறேன். 250 டைட்ஸ் தசம பாகத்துல கவுரு வச்சு கரங்களை வச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாருங்க. அப்ப பாருங்க, நம்ம தேவனுக்கு இப்ப பாருங்க, கிறிஸ்துமஸ் ஆண்டருக்கு கொடுக்கறதுலாம் கட்டி, எல்லாம் கட்டி நமக்கு மிஞ்சிதான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். தவறு. தேவனுக்கு கூட, மத்ததுக்கு எல்லாம் கட்டிட்டு நீ தேவனுக்கு கொடுக்கிறியா? அது இல்ல. முதல்ல உனக்கு வருகிற வருமானத்துல தேவனுக்கு இந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை கத்திரனுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எடுக்கிற சம்பளம் எனக்கே பத்தல, ஆனாலும் எனக்கு உனக்கு கொடுக்கிறான். கொடுத்து பாரு, அங்கதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். உன் கிரியில பெருகும்படியான காத்து பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை கத்திரனுக்கு கொடுப்பாரியா? நீ கொடுக்காம ஒரு பெருக்கம் எப்படி உன் வாழ்க்கையில வரும் சொல்லுங்க? டெஃபினெட்லி வராது. எடுப்போம், எங்க போகுதுன்னு தெரியாது. நீ கொடுத்து பாரு. நான் தான் சொன்னேன், 31ஆம் தேதி நம்ம எல்லாம் பர்சனலா கை வச்சு ஜெபம் பண்ணோம். உங்க பர்சனலா நிறைய இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லி, புது வருஷத்துக்கு கூட ஒரு சிலர் வந்து ஆராதனையில உட்கார முடியும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. ஒரே காணிக்கு 1000 வழிக்கு மேல கத்தர் அன்னைக்கு பிளஸ் பண்ணி நமக்கு கொடுத்தாரு. இருந்துச்சு. அந்த 1000 வழி எடுத்து அப்படியே நம்ம செத்தியா சபைக்கு அப்படியே போட்டோம். விதைச்சிருக்கிறேன் புது சபைக்கு அந்த பணத்தை அப்படியே விதைச்சிருக்கோம். விரைக பண்ணுங்க. அழகா கத்த நடத்திக்கிட்டு அற்புதமா நடத்துற. இன்னைக்கு தேவனுக்காக நீ நிக்கும் பொழுது கத்தர் பெரிய காத்து வாழ்க்கை செய்வது. வார்த்தை அறிக்கை செய்யறது தெரியுங்களா? நம்ம வார்த்தை பேசலாம் பார்த்தா அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு நானே ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியா நான் நிக்கணும். ஆண்டவர் நீங்க நடத்துங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் நான் என்னன்னு தெரியல, நான் தெரியும் என்னடா பாஸ்டர் இந்த வருஷம் ஒரு மீட்டிங்கே வைக்கல கிறிஸ்துமஸ் குறிச்சு. என்கிட்ட கூட அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு, ஏன் பாஸ்டர் நீங்க மீட்டிங் வைக்கல? 1ஆம் தேதி கூட அந்த ஒரு மீட்டிங் நம்ம அதுவும் வைக்கல. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவையை சந்திக்கிற தேவன் அவரை எனக்கு பெரியவரார். அப்படி நம்ம வாழ்க்கை நீங்க வச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம பாருங்க, எதுக்கோ கட்டுவோம், காருக்கு கட்டுவோம், வீட்டுக்கு கட்டுவோம், அது நம்ம கூட்டுக்கு வேற காசு கட்டுவோம். ஆனா கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? தேவனுக்கு கொடுத்துட்டு நீ கட்டு. எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்ணு. என்ன பண்றியோ பண்ணு. இந்த காரியத்தை நான் தான் உங்ககிட்ட பேசணும். அதுக்குள்ள ஒரு ஊழியரை கூட்டு வந்து உங்ககிட்ட பேசக்கூடாது. என்ன பாச எனக்கு கொடுக்கணும். நல்லா கொடுக்கிற உள்ளவங்களாம் இருக்கிறீங்க, நல்ல ஆண்டுக்காக செய்றீங்க. உங்களை உற்சாகப்படுத்த தொடர்ந்து செய்யும். அல்லேலூயா. ராமே சொல்லுங்கள, நீ கொடுத்து பாரு, அங்கதான் கத்தோட ஆசை. கிவிங் இஸ் தி ரிசீவிங். அல்லேலூயா. பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் சொன்னா இல்லையா? நீ பெருக வச்சு பாரு, கத்தர் பெருக இருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி நம்ம தூக்கி போட்டோமா செத்தி வேண்டா சபை என்ன எப்படி செய்யலாம்? கேசினியா சொல்லுங்க. பயங்கரமா செய்யலாம். என்ன சொல்றீங்க சார்? பெரிய லெவல்ல செஞ்சலாம். என்ன சொல்றீங்க? ஆர்டர் சரிங்களா? ஆண்டவருக்காக கிளிங்கா
the mind. Hallelujah. கர்த்தருக்காக எழுப்பி செஞ்சு பாரு. அங்கதான் கர்த்தர் மகிமையான காசு செய்வார். Hallelujah. தேவனுக்காக Hallelujah. நான் மட்டும்லாம் காசு கொடுக்கணும்னு சொல்லி பேசுறேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ பாசு காசு கொடுக்கறதுக்கு தான் பேசுறேன். ஆண்டு செய்வேன். Hallelujah. நீ அதுல நீ ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். Hallelujah. கேட்காமே வந்துட்டு என்ன செய்யணும் ஆண்டு பாச சொல்லுங்க. பாசர் சொல்லுங்க, நான் செத்திய இந்த சபைக்கு ஒரு அக்கௌண்ட் போட்டு கொடுக்குறேன். நீ எனக்கு பணம் கொடுக்கணும், அவனை வாங்கி கொடுத்துட்டு போதும். இப்ப போட்டுருவோம். ஆண்டு அந்த இடத்த அற்புதமா கொடுத்திருக்கிறாரு. Hallelujah. ஆபீஸ் பத்தி அத்தனை செக்டார் ஆபீஸ் ரூம் கத்தனை கொடுத்திருக்கிறாரு. சிஸ்டர் அந்த இடத்தை ஏற்கனவே நீங்க போன் பண்ணி கேட்டீங்க. ஆமா தானே? அவன் என்ன சொல்லிட்டான்? முடியாதுன்னு சொல்லிட்டான். பாசனாம எனக்கு கால் பண்ணி பாச அந்த இடம் அவன் கொடுக்க மாட்டான். அப்படியா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம், கேட்போம். கேட்டான், எதுக்கு? நாங்க ஆராதனை நடத்த போறோம். அப்புறம் கேட்டான், உனக்கு வேற எதுவும் பிரான்ச் இருக்கு? ஆமா, மெயின் பிரான்ச் எங்களுக்கு பண்டப்பர் கங்காப்புறையில இருக்குது, தாமானிகள் ஒண்ணு இருக்கு, இன்னொரு பிரான்ச் ஒண்ணு சத்தியநாள நாங்க திறக்க போறோம். அப்படியா? சரி, நான் ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னான். அடுத்தது ஓனர்கிட்ட பேசிட்டு நாம பாப்ப ட்ரை தானே. ஓனர்கிட்ட பேசிட்டு முடிஞ்ச பிறகு கேட்கறோம், ஓகே ஓனர் சரின்னு சொல்லிட்டாங்க, இடத்துக்கு சொல்லிட்டாங்க. Hallelujah. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆபீஸ் இருக்குது, ஆபீஸ்க்கு வேண்டிய எல்லா பொருளும் மேச இருக்குது, லாக்காடி இருக்குது, 2 ஃபேன் இருக்குது, சாரி 2 ஏர்கான் இருக்குது. அங்க இங்க ஒரு ஏர்கான் இருக்கு, ஆபீஸ் ரூம்ல ஒரு ஏர்கான் இருக்குது. எல்லாம் கத்தர் அழகா கீழே காப்பீட்டு இருக்குது. ரொம்ப அதிகமான செலவு இல்லாதபடி ஒரு ரெனோவேஷன் நம்ம செஞ்சுட்டு ஒரு ஃபுல் சாட் அடிச்சுட்டு அழகா போயிட்டு அந்த இடத்துல ஆராதனை நடத்தலாம். எனக்கு அப்படிலாம் வேணாம், செஞ்சா சூப்பரா செய்யணும். அரையும் குறையமா செஞ்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல ஆராதனை நடத்த எனக்கு அரகாசு பிடிக்காது. அங்க யாருடைய ஆராதனையை நம்ம செய்ய போறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஆராதிக்க முடியாத காரியத்துல கத்த நம்ம கொண்டு போறோம். Hallelujah. தேவனுக்கு கொடுத்தா எல்லாம் எப்படி கொடுக்கணும்? பெஸ்டா கொடுக்கணும், சூப்பரா கொடுக்கணும். Hallelujah. பாஸ்டர், என் வீட்டுல ஒரு அலுமாரி இருக்குது, நான் பாய்ச்சி, அவங்க 10 வருஷம் பாய்ச்சிருப்பாங்க அந்த அலுமாரியா, பாய்ச்சி தூக்கி போடுறத கொண்டு வந்து எங்க கொடுப்பாங்க? தேய்ச்சி கொடுப்பாங்க. சோஃபா இருக்கு பாஸ்டர், ஒரு சோஃபா அவங்க உட்காந்து தேய்ச்சிருப்பாங்க. அந்த தேய்ச்சி போன சோஃபாவை எங்க கொடுப்பாங்க? சேச்சிக்கு கொடுக்குறாங்க. ஏய், புதுசா வாங்கி கொடுதா அப்பாவோட ராஜ்யத்துக்கு. Hallelujah. ஆமென் சொல்றேன். எதை செஞ்சாலும் அப்பாவுக்கு சூப்பரா செய்யணும். ஆமென். Hallelujah. அந்த இடத்துல நல்லா அழகா ரெனோவேஷன் பண்ணி அந்த இடத்துல போய் நிக்கிறது தெரியுமா? ஏய், அங்கதான் ஒரு தேவனுடைய பிரசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் பத்தியா எந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆண்டவர் செய்வார். அதே போல உன் குடும்பத்தையும் கத்த நடத்துவார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் பாடுபடுறேன், என் குடும்பத்தோட தேவையை கத்த என்ன செஞ்சுட்டாரு? அற்புதமா கத்த நடத்தி போய்கிட்டு இருக்கிறார். Hallelujah. போன வருஷம் முழுவதுமா கத்தர் என்ன செஞ்சாரு? என்னோட வீட்டுடைய ஒவ்வொரு மாசம் ரெண்டல் பணத்தை கத்தர் கிருபை செஞ்சார். Hallelujah. வாட்டர் பில், எலக்ட்ரிக் பில் எல்லாம் கத்தர் கிருபை செஞ்சார். ஒரு அவுட் ஸ்டாண்டிங் இல்லாம கத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர்? ஹலோ, நான் ஒண்டிட்டாங்க, எனக்கு வேலை இல்லை, என் மனைவிக்கு வேலை இல்ல, என் 2 பிள்ளைங்களுக்கும் வேலை இல்ல. 2 பிள்ளைங்க ஆண் பையனுங்க இருக்காங்களா? ஐயா, அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவரோட குடும்பமாச்சு, அவராச்சு. கொடுத்தா சோத்திரம், கொடுக்காட்டியும் ஆந்திரம். அப்படியா? அப்படி சோத்திரம் தான். ஆனாலும் கத்தர் அவரே கிருபியா ஏதாவது விதத்துல என் பிள்ளைங்க மூலியமா கத்தர் ஆசீர்வாதத்தை கத்தர் நடத்திட்டு இருக்கிறேன். Hallelujah. செய்யணும், அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும், அந்த இருதயத்தை கத்தர் என் பிள்ளைங்க கொடுத்துருக்க, அதே பெருசு இருக்கு. அதுதான் ஆண்டர் பார்க்கல. என் தேவன் தேவை சந்திப்பார், என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். நான் என்னமோ பெரிய பணக்காரன் மாரி, பெரிய லட்சாதிபதி மாரி என் வீட்டுல பிள்ளைங்கெல்லாம் கேட்கும், ஒன்னொன்னு பயங்கரமா கேட்கும். என் மனைவி சொல்ற, மனைவி கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு இருக்கு காசு, எப்படி அவங்களோட விசுவாசம் உங்களுக்கு எப்படியாவது அவர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது இடத்துல அவங்களுக்கு தெரியும் கத்தர் நடத்துவார். அவங்க அதுதான். Hallelujah. ஒரு சில வேலையில ஒரு சிலர் கையில பணமே கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு வேதனையா, சாப்பிட கூட வழி இல்லாத சூழ்நிலை, நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு கூட தெரியாத ஒரு நிலைமை.
கடந்து போறீங்க, அப்படி சூழ்நிலை இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இந்த வருஷத்துல அந்த நிலைமை வரவே கூடாதாங்க. எப்ப கேட்டாலும் நான் அதை நினைச்சேன், போக்கில் இருந்து ரெபேக்காவுக்கு 100 வெள்ளி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுங்க, எனக்கு 100 வெள்ளி வேணும், உடனே எடுத்து கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னடா இந்த வருஷம் என் கணவர் கேட்கறதும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் என்னோட ஆசீர்வாதம், இதுதான் அதை ஆண்டு செய்யற மகிமையான காரியம். நிசா கேட்கறாங்க, ஆனது கேட்கிறாரு இல்லையோ, நிசா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நல்ல பிசினஸ் செய்யறாங்க, நல்ல நல்ல திறமை, நல்ல காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, இந்த வருஷம் ஃபுல் தேய்ச்சோட மேல எல்லாம் வாங்கி வலையெல்லாம் போட்டு பெரிய வச்சு எவ்வளவு சிஸ்டர் தான் கேட்டேன். ஒகே பாசம் தான் அனுப்புனாங்க, அதான் ஒண்ணு அனுப்புனேன். ஒரே நாள் நாங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெக்கரேஷன் செஞ்சு மரத்தெல்லாம் வச்சுட்டு போனேன். கர்த்தர் பாக்குறாரு, நீங்க செய்கிற ஒவ்வொரு இந்த புண்ணியத்தையும் கர்த்தர் பாக்குறாரு. நீ என்ன காரியம் தேவனுக்காக செய்யலாம் கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் மறந்து போயிடலாம், ஊழியக்காரர் மறந்துக்குவாங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். நீ மேல ஏறி செய்யறது பார்த்தேன். ஆனந்து மேல ஏறி அதை கட்டிட்டு இருக்கிறாரு. கீழே அவங்க என்ன செய்யறாங்க, நீ இப்படி மாட்டு, எனக்கு கீழே இருக்கு, இப்ப கட்டு. அப்ப ஆண்டவருக்காக நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எழுங்க, வாங்க பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், இந்த வாரம் ஒரு ரோஸ்டர் போனோம், ஓகே. அடுத்த வாரம் அணு கூட்டுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் யாரு? சிஸ்டர் காத்தியானி கூட்டுவாங்க. ரோஸ்டர்லாம் வேணாங்க. அல்லேலூயா. பாஸ்டர்னால நான் செய்யணும். ஐ வில் டு. தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நீ அப்படி செஞ்சு பாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்யும். ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டு சொன்ன வாக்குத்தத்த கிரியில எப்பொழுதும் நீ பெருகுறலா இருங்களா. உன்னோட வாழ்க்கையில, உன்னுடைய எண்ணத்துல, உன்னுடைய பேச்சில, உன் செயல்ல, உன் நடத்தையில, எல்லாத்திலையும் நீ பெருகுறலா இருக்கும். ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வாழ்க்கையில பார்க்கணும். ஐயோ, முன்ன பார்த்த மாதிரி இல்லையே, வித்தியாசமா இருக்கிறாங்களே. மகேஷோட வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கிறாங்களே. மகேஷ் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்குள்ள கொண்டு போவார் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. 2025 ஒரு நன்மை நடக்கும் உங்க வாழ்க்கையில். கர்த்தர் செய்ய எல்லார் கையிலும் கொடுங்க. இந்த 2025 ஆண்டு என்ன செய்யணும்? 3 காரியம் எழுதுங்க. 3 காரியம். ஏதோ நன்மையான காரியமா. பாஸ்டர், நான் திருமணம் பண்ணி எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும். பாஸ்டர், இந்த வருஷத்துல நான் ஊழியம் செய்யணும், எழுது. பாஸ்டர், இந்த வருஷத்துல என்னோட வேலையில கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கணும், மேன்மையை கொடுக்கணும். அவர் கையிலே கொடுங்க. அண்ணா தலை 3 எழுதுங்க. எழுத தெரியாதவங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க. எழுத தெரிஞ்சவங்க அவங்களுக்கு பரவாயில்ல. 3 காரியம் எழுதுங்க. நான் ஜெபம் பண்றேன், அப்படி எழுதுங்க. யாருக்கு எழுதுங்க. அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். ஆரம்பம் நம்ம சரியான விதத்துல என்ன செய்யணும்? இந்த விதையை போட்டு அதுல ஒரு அஸ்திபாரத்துக்குள்ள நம்ம கொண்டு வரோம். நீங்க எழுதி போடுறது அது காரியம். இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? 31ஆம் தேதி அதை நான் பிரிப்பேன். எனக்கே தெரியாது நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லி. 31st மறுபடியும் அது உங்க கைக்கு வரும். ஆண்டு செஞ்ச காரியம். ஆமென். அல்லேலூயா. உயர்வு கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்கணுமா? எழுது. ஏதாவது ஒரு காரியம் கர்த்தர் செய்யணும். இல்ல புது காடி வேணுமா? எழுதுங்க. இந்த வருஷத்துல ஆண்டு எனக்கு புது காடி வேணும். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீடை கொடுக்கணும். அல்லேலூயா. சொந்த வீடை நான் வாங்கணும். ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த எந்த காரியமா சரி, இல்ல காடி வச்சிருக்கிறீங்க, ஆண்டு இந்த காடி எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது, ஒரு புது காடி வாங்கணும். எழுதுங்க. என்ன காடி வேணும்? BMW-வா, இல்ல மெர்சிடிஸா, வோல்வோவா, ஆடியா, என்ன வேணும்? எழுதுங்க. யாருக்கு காடி ஓட்டுவோம் பசங்க? எந்த காடியில யாரும் இருக்கீங்களா? அப்படி லைசன்ஸ் இருக்கா? ஆனா காடி வேணும்.
என்ன காடி வேணும்? பெத்திலியா? நெத்திலியா? கேளுங்க, கத்தர் கொடுப்பார். நீ எதை கேட்டியோ கத்தர், நீ பெருசா கேட்ட பெருசா கொடுப்பாரு. எனக்கு ஓட்ட ஒரு சின்ன கஞ்சில காட்டினா போதும், கஞ்சில கத்தர் கொடுப்பாரு. ஏதோ ஆண்டுங்க இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாள் வாசிங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வார்த்தை, நீங்க அதை குறித்து தான் பேசுறேன். இந்த செயல் கிரிகையில பெருங்கன்னு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். பேசுங்க, கர்த்தர் எழுதலாம், எழுதுங்க, எழுதுங்க. எழுது மைக்கேல். ஏன்னா படம் பார்த்துட்டு, என்ன படம் முடிச்சுட்டே இருக்கு, ரொம்ப நேரமா பார்த்துட்டு. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நீங்க 2 பேர் சேர்ந்து எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க எழுதலாம், இல்ல பசங்க தனியா எழுதுறதுன்னு ஆசை. ஒரு சிலரோட கடன் தொல்லையை கர்த்தர் என்ன செய்வார், இந்த வருஷத்துல முடிக்க கிருபை செய்வார். அந்த கடன் எல்லாம் மாறும், அதெல்லாம் மாறும், கர்த்தர் எல்லாம் செய்வார், அது மாறும். இந்த வருஷத்துல பாப்பீங்க. ஆண்டு சொன்னா வாக்கு தத்தம் அப்படி. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா ஆண்டு சொன்னா அதை செய்வார். அல்லேலூயா. எனக்கு ஆசை எப்படியாவது இந்த டிஐடிக்காக ஒரு சொந்த கட்டடத்தை வாங்கி. அல்லேலூயா. எத்தனை பேர் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எழுதுறீங்க? பிசினஸ், வியாபாரம், உங்க வியாபாரத்துல ஒரு பேருக்கு இந்த கட்டத்தை செய்வீங்க, நடக்கும் வியாபாரத்துல. எனக்கு சபையில நிறைய பிசினஸ் மேன் எழுப்பணும், அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஏன் பிசினஸ் மேன் எழுப்பணும்னு சொன்னா, அப்பதான் நீங்க எல்லாம் செக் எல்லாம் பாய்த்தீங்க, செக் புக் எல்லாம் பாய்த்தீங்க. அப்புறம் எதனா ஒரு செக் எழுதி ஒரு சைன் தான் கிழிச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்துட்டு போங்க, போய் வாங்கிங்க ஒரு சேச்சு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பணையா? பணம் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஊழியத்தையே செய்ய முடியும். பணம் இருந்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும். ஆமா இல்லையா சிசமாக்கி? நீங்க ஒரு வடை பிசினஸ் பண்ணுங்க, அந்த வடை பிசினஸ் கசர ஆசை. நீங்க அப்பயே சொன்னீங்க, ஒரு ஸ்டால் நான் திறக்கணும் பாஸ்டர், செய்றீங்க. அந்த வருஷம் பிசினஸ் செய்யணும்னு ஆசை இருக்கா? எழுதிருக்கீங்களா? ஏன் எழுதல? அப்பா நீ மச்சா கத்தர் செய்வார். அல்லேலூயா. எழுது. ஆயுஷ் நாட்கள் கத்தர் கொண்டு கொடுக்கணுமா? எழுது. காத்து என்ன வருவார்? ஆயுஷ் நாட்கள் ஆண்டு நான் உயிரா வாழ்நாட்டது, எனக்கு இன்னும் ஜீவனை கொடுக்காங்க. அல்லேலூயா. கத்தர் யாருக்கு தெரியும்? 100 வயசு வரைக்கும் கத்தர் உன்னை கொண்டு போவாரு. மகாதேவ் பாருங்க, 100 வயசு காடி ஓட்டிட்டு இருக்காங்க. காடி ஓட்டுறோம், 140 ஓடுறோம் ஹைவேல. 100 வயசு கலவை. அல்லேலூயா. நமக்கு 70 வயசு ஆனாலே காடி ஓட்ட முடியல பாஸ்டர். கண்ணெல்லாம் அப்படியே என்னது மங்குது. ஆவியில ஒரு அணில் இருந்துச்சுன்னா வயசு நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். நாம எல்லாம் எழுதிருப்போமா? நீங்க கொடுத்துட்டீங்களா? ஓகே.